இன்னைக்கு பார்க்க போற வீடியோ இதுதான் இந்த வீடியோவோட சம்மரி. பொம்பே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சிட்டி ஒரே நாளில் வால்கனோ எரப்ஷனால உறைஞ்சு போய் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மனித உருவங்கள்லாம் பொம்மைகள் கிடையாது. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இந்த பொம்பே பகுதியில் வாழ்ந்த மக்கள். இது பொம்பேயில் மட்டும்தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை, உலகத்தில் எந்த மூலையில் வேணால் நடக்கலாம், இந்த உலகமே அழியலாம். இந்த வால்கனோ எரப்ஷன் அப்படிங்கிற இந்த அச்சம் உலகம் முழுக்க ஒரு த்ரெட்டனிங்காக இருக்குது. ஸ்பெஷலி பார்த்தோம்னா இந்த பொம்பே பகுதியில் இது மறுபடியும் நடக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கூட என்னைக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு கவலையில் தான் இங்கே இருக்காங்க. அப்படி என்ன இங்கே நடந்தது? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் போன வார வீடியோட பெஸ்ட் கமெண்ட் யார் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். நசீர் அகமத் அப்படிங்கிறவங்க, அண்ணா நீ அழுது இப்போ தான் நான் பார்க்குறேன்னா மே தேர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். ஒரு கண்டென்ட் நரேட்டர் ரொம்ப அட்டாச் ஆகி கண்டென்ட் பண்ணால் தான் அழுக வரும், வேறு மாதிரினா. இதுக்கு ஆன்சர் என்னென்னா, ஒரு கதையாக மட்டும் பார்க்காம அந்த கதைக்குள்ளே இருக்க கருவை பார்க்கணும். அது மட்டும் இல்லை, அது உங்ககிட்ட சேர்க்கக்கூடிய அந்த பொறுப்பு என்கிட்ட இருக்குது. நான் அதை சரியாக பண்ணுறேன்னா அப்படிங்கிறது தெரியல. ஆல்வேஸ் டூ மை பெஸ்ட். அண்ட் ஒன் மோர் திங், அந்த கரு அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கருவை காப்பாற்றுறது அப்படிங்கிறதுக்காக வீக்லி 2 வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம்ல, மறுபடியும் அதை ஒரு வீடியோவை மாற்ற போகிறோம். அஸ் யூஷுவல் ஃப்ரைடே 6 PM டான். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ரொம்ப ஒரு ரஷ்ஷிங்காக போகிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குவாலிட்டியில் என்றைக்கு இருந்தாலும் அடியாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட வேணாம். ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வீடியோ பண்ணுவோம். அட்லீஸ்ட் ஒன்று பண்ணாலும் நல்லா பண்ணும். சரியா? வெல்கம் டு MP ஃபேம். வெல்கம் பேக் டு மை MP ஃபேம். பொம்பே அப்படிங்கிற 12,000 பேர் வாழ்ந்த இந்த பகுதி 2500 வருஷத்துக்கு முன்னால் ஒரே நாளில், ஒரு நாளுக்கு குறைவான மணி நேரங்கள், கிட்டத்தட்ட 18 மணி நேரத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இதில் இருந்த மக்கள் எல்லாமே பிளாஸ்டராக மாறிட்டாங்க, அதாவது கல்லாக மாறிட்டாங்க. வால்கனோ எரப்ஷன்னா என்ன ஆகும்? டோட்டலாகவே ஒன்றும் இல்லாமல் போகும். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசம், டோட்டலாகவே கல்லாக மாறிட்டாங்க. இதுக்கு பின்னால் இருக்க ரீசன் என்ன? இதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இதை படிக்கும்போது புதுசாகவும் இருந்தது. ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொம்பே பகுதியில் மறுபடியும் எப்போ வேணாலும் இந்த வால்கனோ எரப்ஷன் ஏற்படலாம் அப்படின்னு தீவிரமாக இதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு வர்றாங்க. நிறைய புது டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி அந்த எல்லா இடங்களையும் அனலைஸ் பண்ணிட்டு வர்றாங்க. இதன் மூலம் பொம்பே முன்னாலே எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத அவங்களால இமேஜின் பண்ண முடியுது. இதில் உறைஞ்சு போன மனிதர்கள் உண்மையாலுமே யாரு? அந்த கடைசி நிமிடங்களில் அவங்க எப்படி இருந்தாங்க? ரோமனில் இருக்க வழக்கப்படி பொம்பேயில் அன்னைக்கு ரெகுலராக எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கு. மார்க்கெட்டில் காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறவங்க, வீட்டில் அன்னைக்கு நாள் அழகாக தெரியும்னு நினைக்கிற பெண்களோட மேக்கப், ரெஸ்டாரண்ட் எல்லாமே நார்மலான டே மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கிளாடியேட்டர் சண்டை, இது எல்லாமே வழக்கம் போல தான் இயங்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இன்னைக்கு தான் அவங்களோட கடைசி நாள்னு. இதுக்கு காரணம் மவுண்ட் வெசுவியஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கிரேட்டர். காலையில் 8 மணிக்கு பார்க்குறதுக்கு நார்மலாக இருந்திருக்கு. ஒரு 12 மணிக்கு மத்திய நேரம் கிரேட்டர்லேருந்து புகை வரதை நோட் பண்ணியிருக்காங்க. 1 மணிக்கு புகை அதிகமாகி நிலநடுக்கம் வந்து ஓடியெல்லாம் உடைய ஆரம்பிக்குது. 3 மணிக்கு சாம்பல்னால எல்லா வீடுகளும் மறைக்கப்பட்டிருக்கு. 5 மணிக்கு சாம்பலோட வெப்பம் அதிகமாகி வீடு எல்லாம் எரியப்படுது. திடீர்னு எரிமலை வெடித்து மவுண்ட் வெசுவியஸ் வழியாக உருண்டு பொம்பே பகுதியில் என்டர் ஆக ஆரம்பிக்குது. 8 மணிக்கு அந்த மொத்த பகுதியுமே தரமட்டமாக இருக்குது. எரிமலைனால் வெளியில் வந்த கேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வெப்பமாக இருக்க காரணத்தினால அது மூக்கின் துவாரம் வழியாக உள்ளே நுழைஞ்சு உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸை செயலிழக்க வச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் சாம்பல் அவங்க உடம்பை மூடின பிறகு பாடி டீகம்போஷன் ஆகிருக்கு. ஆனால் உள்ளே இருக்க எலும்புகள் ஆகாதனால அவங்க இந்த தோற்றத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது கண்கலங்க வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரீசன், ஒரு நபர் அவரோட குழந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுறது கூட தெளிவாக தெரியுது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு பார்ட்ஸ். எஜிப்த் எடுத்துக்கிட்டோம்னா வெரி சிம்பிள். அவங்க ப்ரிசர்வ் பண்ணி பாடி அடக்கம் பண்ணுறாங்க. ப்ரிசர்வ் பண்ணுறதுல அவங்க எக்ஸ்பர்ட், அது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதிலிருந்து எந்த ஒரு கதைகளையும் நம்மளால் உருவாக்க முடியாது. ஆனால் பொம்பேயை பொறுத்தவரை அதில் இருந்து பல கதைகளை நம்மளால் உருவாக்க முடியும். ஆனால் இவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுல தான் ஒரு பெரிய மிஸ்ட்ரீஸாகவே இருக்குது. இதுவரை இந்த மாதிரி 15 பாடியை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதில் கூட்டமாக இருந்து தான் இறந்துருக்காங்க. அட்வான்ஸ் மெத்தட் எக்ஸ்ரே ஸ்கேனிங், 3D மாடல் அனலைஸ் வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் அவங்களால கண்டுபிடிக்க முடியுது. ஏஜ், செக்ஸ், அவங்க என்ன சாப்பிட்ருப்பாங்க, அது மட்டும் இல்லை அவங்களோட உருவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கூட வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியையும் இன்ச் பை இன்ச்சாக 3Dயில் ஜென்ரேட் பண்ணி அந்த மொத்த சிட்டிக்குமே உயிர் கொடுத்துருக்காங்க. ரீசன், இந்த வால்கனோனால மறுபடியும் பாதிப்பு வந்தால் கூட நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினர் இதை ஸ்டடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெறும் 3D மட்டும் இல்லை, இன்டீரியர் போர்ஷனுக்கு டெக்ஸ்சர்ஸ்லாம் அப்ளை பண்ணி பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அவங்களுக்கு இன்னொரு விஷயமும் கிடைக்குது. இதை பார்த்தா உங்களுக்கு தோன்ற விஷயம், இது பார்க்குறதுக்கு கரித்துண்டு மாதிரி இருக்குல்ல, ஆனால் இது லைப்ரரியில் உள்ள அந்த கால டாக்குமெண்ட்ஸ், புக்ஸ். நம்ம இப்போ தான் இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது ஆன்ஷியன் கல்ச்சரில் புக்ஸ் அப்படிங்கிறது உருட்டி வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஹோல் லைப்ரரியும் இப்படி தான் இருக்கும். இது இந்த அளவுக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். இதை இழுத்தோம்னா கிட்டத்தட்ட 15 மீட்டர் லென்த் வரும். சுருட்டி இப்போ இருக்கிறது வந்து வெறும் 5 சென்டிமீட்டர். ஆனால் அதை இழுக்கலாம் முடியாது.
கிடையாது. அது எவ்வளோ சாஃப்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கையை வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இந்த கார்பனைஸ் மெட்டீரியல் அப்படியே உடைஞ்சு போயிடும். ஆனால் அட்வான்ஸ் இமேஜ் ப்ராசஸ் மூலிமா உள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டையும் இப்போ நம்ம படிக்க முடியும்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உருட்டி வச்சதை எப்படி யாருப்பி படிக்க முடியும்? அதில் இது வேறு கரித்துண்டு மாதிரி ஆகிப்போச்சு. உள்ளே இருக்கிறது படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியும் படித்தாலும் அது நம்பகத்தன்மையாக இருக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்குள்ளே இருக்கும். 1 செகண்ட். இப்போ இதுதான் புக் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்கேனிங்கையும் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ஒவ்வொரு மில்லிமீட்டருக்கும் 1 by 1 ஸ்கேன் பண்ணிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரிங்கையும் தனித்தனியாக அனலைஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறது மூலிமா அந்த ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் நம்மளால் வெளியில் கொண்டு வர முடியும். ஆனால் இது எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ ப்ராசஸ். 3Dயில் பார்க்கணும்னா இதுதான் அந்த லேசர் மிஷின். அதிலிருந்து வரக்கூடிய ஒளி லேயர் பை லேயராக அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு பிக்சலையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபைனலாக அதுவும் விஷுவலாகவே அவுட்புட் வெளியில் கொண்டு வந்துடும். இதன் மூலம் பல டெக்ஸ்ட்டை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. கார்பன் பேஸ்டு இங்கையும் கார்பனைஸ் பேப்பர்ஸையும் அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை அவங்க ஈஸியாக படிக்கலாம். அப்படி கொண்டு வந்தது தான் இந்த எல்லா அவுட்புட். இதன் மூலம் ஒயின் தயாரிக்கிறதுல ரோமன் ரொம்ப மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லை, யூசேஜ், அதாவது நைட்டில் அவங்க உணவு உண்ணும் பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அவங்களுக்கு ஒயின் இருந்தே ஆகணும். ஒயினோட உண்மையான ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு 6000 to 7000 வருஷத்துக்கு முன்னால் ஜார்ஜியாவில் அவங்க யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதோட ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் பொம்பையில் கண்டுபிடிச்சது தயாரிக்கிற இடம். பொம்பையில் இது எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது திராட்சை பழங்களை கால்னால மிதித்து தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. இதிலிருந்து வரக்கூடிய சாரை தனியாக ஒரு பக்கம் டைவர்ட் பண்ணி அதை ஆக்சிஜன் படுற மாதிரி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய இடங்களை வச்சு தான் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரியை கொண்டு வர்றாங்க. அமராண்டஸ் அப்படிங்கிற பகுதியில் பார் கூட இருந்திருக்கு. இப்போ எப்படி நீங்கள் பார் பார்க்குறீங்களோ அதே மாதிரியான கவுண்டர் டாப், ஒயினை நிறுத்தி வைக்கிறதுக்கான டிஸ்பிளே கேபினெட் எல்லாமே இருந்திருக்கு. இதன் மூலம் இந்த பார் கல்ச்சர் எவ்வளோ பழமையான ஒன்றா இருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 2500 வருஷம் பழமையான இந்த பொம்பையில் வியா கன்சலரே அப்படிங்கிற வீதி ஒன்று இருக்கு. இது வழியாக தான் இந்த வால்கனோ சாம்பல்லாம் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எரிமலையிலேருந்து வெளிவந்த சாம்பல் தான் இங்கே ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. பிளாஸ்டராக ஒர்க் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன், பாடி டீகம்போஷன் ஆயிருக்கு, எலும்பு ஆகலை. இந்த காரணத்தினால தான் இந்த பிளாஸ்டர் எல்லாமே அந்த எலும்போட ஒட்டி அந்த மனித உருவத்தை நம்மளுக்கு தந்திருக்கு. அடுத்த நாள் காலையில் ஒரு மிகப்பெரிய சாம்பல் புயல் ஒன்று 6 மீட்டர் அளவுக்கு வந்திருக்கு. இந்த வெடிப்பினால வரப்பட்ட கேஸ் தான் டாக்ஸினா இங்கே ஒர்க் ஆயிருக்கு. அதனால தான் மயக்கம் அடைஞ்சு விழுந்திருக்காங்க. தென் சாம்பலோட வெப்பத்தினால முழுசா பிளாஸ்டரா மாறிட்டாங்க. இந்த வியா கன்சுலரே அப்படிங்கிற ஸ்ட்ரீட் ஒரு ஹைலைட்டான பார்ட். ஏன் சொல்றேன்னா, இங்க வீதிகள் ஓரமா இருக்கக்கூடிய வீடுகளோட கழிவுநீர் வெளியில வந்து விழுகிற மாதிரி ட்ரெயின் ஒன்று அமைச்சிருக்காங்க. அதன் மூலம் மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தண்ணீர் அதிகமா ஃப்ளட்டட் ஆகக்கூடிய நேரங்களில் குச்சிகள் மற்ற சில ஆப்ஜெக்ட்கள் அடிச்சு செல்லாம இருக்கிறதுக்காக நடுவில் தடுப்பு ஒன்று அமைச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல ஒட்டுமொத்த சிட்டியில இருக்கக்கூடிய வழிகளை கிரிட் சிஸ்டம் மாதிரி அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம சிட்டியில எப்படி இருக்கோ அதே மாதிரி முறையில் அமைச்சிருக்காங்க. எல்லாமே ஒன் வே மட்டும்தான். வீதிகளை கரெக்டான முறையில் வடிவமைச்சு வழிகளை தெளிவாக அமைச்சிருக்காங்க. ஆனால் அழிஞ்சு போன இந்த பொம்பை பகுதியில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றுனா ஆம்பி தியேட்டர். அதாவது கிளாடியேட்டர் சண்டை போடுறதெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அது இங்கே தான் நடந்திருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ கிட்டத்தட்ட 20,000 பேர் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய கற்களாலான ஒரு ஓல்ட் ஸ்ட்ரக்சர்னா இதுதான். அது மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணதில் சூரிய வெளிச்சம் விஐபி செக்ஷனை பாதுகாக்க தனியாக புல்லிங் சிஸ்டம், சன்ரூஃப் மெத்தட்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சில பகுதிகள் வால் பெயிண்டிங்லாம் கிடச்சிருக்கு. அதன் மூலம் அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க கலாச்சாரம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம். ஒரு சின்ன குழந்தை ஏதோ ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கல்வி அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. வயலின் ஒருத்தவங்க வாசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ மியூசிக் ஆர்வம் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. எல்லாத்துக்கும் மேலே கண்ணாடி யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க, காலணி யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க, பெண்கள் வீரமாகவும் இருந்திருக்காங்க. ஒரு 3 பக்கம் இருக்க ஒரு படத்தை வச்சு எவ்வளோ விஷயங்கள் என்னால் சொல்ல முடியுது. அப்போ ரிசர்ச்சர்ஸ் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த மொத்த சிட்டிலையும் பார்த்தீங்கன்னா பைப் சிஸ்டம் இருந்திருக்கு. இதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இவ்வளோ வருஷத்துக்கு முன்னால் இதெல்லாம் இமேஜின் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேலே வளர்ந்த ஒரு சிட்டிக்கு என்ன வேணும்? நம்ம என்னமோ இப்போ கட்டியிருக்க பில்டிங் நம்மளோட ஓன் டிசைன் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். வி ஆர் நாட் அ ஃபவுண்டர். ஃபவுண்டரோட பாதைகள் வழியாக நம்ம அதை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான், அதை மறுக்கவே முடியாது. 2500 வருஷம் பழமையான இந்த சிட்டிலேயே இவ்வளோ விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 450 கோடி வருஷம் பழமையான இந்த பூமியில் இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது எல்லாமே பிரமிப்பாக தான் இருக்குது. ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறது நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறது சமம். இன்னும் பொம்பையில் ஆராய்ச்சிகள் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் ஃபைனலாக எந்த கன்க்ளூஷனும் வரல. இருந்தாலும் இன்னைக்கு சில விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. ஆமாப்பா, இன்னைக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக கற்றுக்கிட்டேன், வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இல்லை நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. நோ அப்ஜெக்ஷன். நெக்ஸ்ட் ஃப்ரைடே 6 PM டான்னு பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட சேர்த்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆல்ல போட்டுருங்க. See you on another video. Bye.